சென்னையில் பிரியாணி பார்சல் வாங்கியவர்களும் பணத்தை கேட்ட கடை உரிமையாளரை தாக்கிவிட்டு தப்பிய 3 பேரில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். சென்னை ஜாம் பஜார் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிரியாணி கடை ஒன்றில் பிரியாணி வாங்கிவிட்டு பணம் கேட்டதுனால கடை உரிமையாளரையும் கடை ஊழியரையும் தாக்கிய விவகாரத்தில் அந்த கடை உரிமையாளர் தாக்கிய பிரசன்னா என்ற நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 4 பிரிவின் கீழே போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் மற்ற 2 தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக திட்டுதல், தடுத்தல், காயம் ஏற்படுத்துதல், மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து மீசாப்பேட்டை மார்க்கெட் பகுதியை சேர்ந்த பிரசன்னா என்ற நபரை கைது செய்திருப்பதாகவும் மற்ற 2 நபர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா சாலை பகுதியை சேர்ந்த முகமது நௌஷாத் என்பவர் ஐசோஸ் ஜாம் பஜார் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு பிரியாணி கடை ஒன்று நடத்தி வருவதாகவும் நேற்று இரவு பிரியாணி வாங்க வந்த நபர்கள் மது போதையில் பிரியாணி வாங்கிவிட்டு பணம் தராத நிலையில் அதனை கேட்டபோது அவரை தாக்கி காவலர் முன்பாகவே மிரட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இது தொடர்பாக தான் தாக்குதல் நடத்திய பிரசன்னா என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முகமது நௌஷாத் என்பவர் ஜாம் பஜார் காவல் நிலையத்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.